ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் கிராமிய கலைகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக பொங்கல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஜான் மைக்கேலிடம் கூடுதல் தகவல்களை பெறலாம். ஜான், இப்போது பொங்கல் கொண்டாட்டங்கள் கருங்கல்பாளையத்தில் எப்படி நடைபெற்று வருகின்றன? பத்மபிரியா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் வருடந்தோறுமே வெகு சிறப்பாக கலைத்தாய் அறக்கட்டளை சார்பில் கிராமிய பொங்கலானது நடைபெற்று வருகிறது. இந்த வருடமும் அதே போல வெகு சிறப்பான ஒரு பண்டிகைக்கான தயார் செய்யும் பணிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொங்கல் வைத்து இந்த சூரிய பகவானுக்காக படைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த இடத்துல பொங்கல் வைத்த உடனேயே அறுவடையை காட்சிப்படுத்தும் விதமாக இங்க ஒயிலாட்டத்தை இந்த கலைத்தாய் அறக்கட்டளையினுடைய மாணவிகள் ஆரம்பிச்சு நடனம் ஆடிட்டு இருக்கிறத நம்ம நேரடியாக பார்க்க முடியும். அதாவது இந்த ஒயிலாட்டம் என்பது இந்த அறுவடையை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. 5 நிலங்களை இங்கு காட்சிப்படுத்துறாங்க. அந்த 5 நிலங்களில் அந்த காலகட்டங்களில் பொங்கல் பண்டிகை எந்த மாதிரி கொண்டாடப்பட்டது அதை காட்சிப்படுத்தும் விதமாக ஒரு கிராமிய நடைமுறையோடு இந்த பொங்கல் பண்டிகையானது நடைபெற்று வருகிறது. தற்போது இங்கே ஒயிலாட்டம் வெகு சிறப்பாக போயிட்டு இருக்கு. இதனிடையே இங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவியிடம் நம்ம பேசுவோம். ஆமா, இந்த ஒயிலாட்டம் எதற்காக நீங்க ஆடிட்டு இருக்கீங்க? இந்த பொங்கல் பண்டிகை எப்படி இருக்கு? ஒயிலாட்டம் ஒயிலுங்கிறது அழகு. இது கத்துக்கிட்டு எந்த நோயும் வராது, எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருக்கும். பொங்கல் வச்சு கொண்டாடுறது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது இந்த ஒயிலாட்டமானது அறுவடைக்கான ஒரு ஆட்டமாக பார்க்கப்படுகிறதா இந்த மாணவி சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். தொடர்ந்து இங்க கலைத்தாய் அறக்கட்டளையினுடைய நிர்வாகி மாதேஷ் இருக்கார், அவரிடம் பேசுவோம். ஐயா, அதாவது வருடந்தோறும் இந்த பகுதியில் நீங்க பொங்கல் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. இந்த வருடம் எதை நீங்க மையமாப்படுத்தி இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு? நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிலங்களை 5 வகையாக நம்ம முன்னோர்கள் பிரித்திருக்காங்க. முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த மாதிரி இந்த நிலங்களுக்கான பொங்கலாக தான் நம்ம திட்டமிடுறோம். குறிஞ்சி நிலத்துக்கான பொங்கல், முல்லை நிலத்துக்கான பொங்கல், மருத நிலத்துக்கான பொங்கல், நெய்தல் நிலத்துக்கான பொங்கல், பாலை நிலத்துக்கான பொங்கல். இப்போ 5 வகையான வாழ்வியலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு 5 வகையான பொங்கல் நம்ம வைக்கிறோம். இது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலாக மட்டும் இல்லாத 5 நிலங்களுக்கு 5 வகையான கலைகள் இருக்கு. அந்த கலைகளை நம்ம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் மருத நிலத்துக்கான ஒரு நெல் விவசாயத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது அறுவடை ஒயிலுங்கிற ஒரு ஒயிலாட்டத்தை பார்க்குறோம். இப்படி வாழ்வியல் சார்ந்த கலைகளும் வாழ்வியல் சார்ந்த ஒரு விளையாட்டுகளும் இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு முழுக்க நம்ம பண்ண போறோம். இது எதற்கு அப்படின்னா, தமிழர்களுக்கான அடையாளத்தை தளர்த்தி கொண்டிருக்கிறோம். மீண்டும் இந்த அடையாளங்கள் திரும்பி மக்கள் மத்தியில் கொண்டு போகிற ஒரு நோக்கத்தை தான் நாங்கள் அதை பண்றோம். அதாவது தமிழர்களுடைய பாரம்பரியமான கலைகளை எந்த வகையில பாதுகாக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க? இன்னும் இதை மேற்கொண்டு எப்படி தீவிரப்படுத்தலான்னு? அதாவது தமிழருடைய ஒட்டுமொத்த கலைகளும் பாதுகாக்கப்படணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்றோம், ஒரு 22 ஆண்டுகளுக்கு மேல் இந்த நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்படுது. சிலம்பம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கோலாட்டம், சாட்ட குச்சாட்டம், பெரிய கம்பாட்டம், இப்படி ஏராளமான கலைகளை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கான நோக்கம் என்ன, எதுக்காக கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த விளையாட்டுகள் அத்தனையும் மண் சார்ந்த விளையாட்டுகள், உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அந்த ஆரோக்கியத்தோட வெளிப்பாடாக தான் நம்ம கலைகளை பார்க்குறோம். இந்த கலைகளை தாண்டி வீரமிக்க சிலம்பாட்டம், இந்த மாதிரியான கலைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி நீங்க அரசாங்கம் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அரசு இன்னைக்கு நிறைய வேலைகள் செய்யறாங்க, நிறைய வகையான பாதுகாப்பு இருக்கு. அது உள்ளார்ந்த ஒரு பாதுகாப்பு இருக்கானா? இல்லை, அது குறைவா இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, கலைகளுக்குள்ள ஏராளமான கலைகள் உள்ளார்ந்து இருக்கு. அந்த கலைகளை அவங்க கவனிச்சு அந்த கலைஞர்களுக்கான இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மூத்த கலைஞர்களுக்கான விருது வழங்குறோம். கலைத்தாய் விருதுன்னு சொல்லி. அதாவது இவர் தெரிவித்தது போலவே இந்த இடத்துல கலைகளை தமிழர்களுடைய பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் நடத்துறதா சொல்லியிருக்கிறாரு. மேலும் இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழர்களுடைய பாரம்பரியம் அழிவிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் இங்க தொடர்ந்து வருடந்தோறும் முயற்சிகள் மேற்கொண்டு வர்றதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பத்மா.